ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா 12 காடையும் முழுசாக அப்படியே ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் மசாலா போட்டு சாப்பிட போகிறோம். சரி வாங்க மசாலா போட போகிறோம். என்னென்ன மசாலான்னு பார்ப்போம். அரைச்ச இஞ்சி பூண்டு, அப்புறம் மஞ்சத்தூள் போட போகிறோம், மிளகாத்தூள் போட போகிறோம், அப்புறம் கரம் மசாலா, கொஞ்சமாக மல்லித்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு போட போகிறோம். அடுத்தது முட்டை போட போகிறோம். கை எப்படி வைடா? எதுக்கு? இருக்குதான் சாமி. அடுத்தது என்ன போட போகிறோம்? லெமன், எலுமிச்சம்பழம். சரி ஓடி போய் ஒரு கொத்து கருவேப்பிலை ஒடிச்சிடுவா. கொஞ்சமாக மைதா போட போகிறோம், கொஞ்சமாக சோள மாவு, கருவேப்பிலை உடச்சிட்டேன். அப்படியே 2 கொத்து அப்படியே உருவி போடு. உண்டாங்க வா, காடையெல்லாம் எடுத்து போடுதில்ல. போடு போடு. எப்போ ரெடி ஆகும்? ரெடி ஆச்சு. இப்போ தானே அடுப்பு ஆரம்பிச்சிருக்கு. என் பசிக்க ஆரம்பிச்சிச்சா? ஊத்து. நல்லெண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். எண்ணெய் சூடாகிடுச்சு. அடுத்தது எல்லாம் பொரிச்சு எடுக்க போகிறோம். இன்னும் வறுக்கவே இல்லை, உள்ளே எச்சு விடுதாடா உனக்கு. இந்தா உடனே தின்றாத, இதுக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. ஒரு 5 பொறுத்துக்கா, இன்னும் ஒரு 5 நிமிஷம் இரு. இன்னொரு வேலை இருக்குது, இன்னொரு வேலை முடிச்சு தரேன், வேணுங்கிறத தின்னு. இதோட நல்லாயிருக்கும்.
பொரித்து எடுத்துக்கிட்டாச்சு இருக்குது. அடுத்தது வந்து வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலெல்லாம் போட்டு திரும்ப ஒரு பெரட்டி அப்படியே சாப்பிட போகிறோம். இப்போது எண்ணெய் ஊற்ற போகிறோம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பட்டை வகை சேர்க்க போகிறோம். அடுத்தது வெங்காயம், பச்சை மிளகா சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக கருவேப்பிலை. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சமாக மிளகாத்தூள், அது கூட கொஞ்சம் மிளகு, கொஞ்சமாக மல்லித்தலை. அவ்வளோதாங்க. இது அப்படியே நல்லா போட்டு பெரட்டிட்டு பொரிச்சு வச்ச கடையை இதோட சேர்க்க போகிறோம். உண்டா ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடலாமா? சாப்பிடலாம். சரி வாங்க சாப்பிடலாம். சூப்பராக இருக்கு. காரமும் புளிப்பும். காரம் புளிப்புமா? நீ ஏன் காரம் தின்னதே கிடையாதுல? தின்னுக்கா? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். காடை காலோட உள்ள போகுது. எறும்பெல்லாம் கடிச்சு தின்று. பெப்பர்னு அழுதுட்டு இருந்தானே, பெப்பர் எங்க இருக்கடா? அதில் ஏதாவது போட்டிருக்காதுல? தனியாக கேட்டானே. வடை போச்சா? இல்லா. இந்த மாதிரி மசாலா போட்டு வறுத்து திங்கிறத இந்த மாதிரி மசாலா போட்டு தின்னு வச்சுக்கேன், இன்னும் சூப்பராக இருக்கும். ஆகாமி கொஞ்சம் ஆகாமி இன்னொரு கடை கிடையாது. அது கிடையாது. 3 இப்போ சேர்த்து தின்னு. ஆகாமி அப்படிதான் இருக்கு. சூப்பராக இருக்கு. இது வரைக்கும் காடை சாப்பிட்டதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கு. நல்லா மொறுன்ட்டு. காடை வந்து நம்ம 65 பொரிச்சு சாப்பிட்டா ஒரு மாதிரி மொறுன்னு இருக்கும். அதே மாதிரி பொரிச்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு பெரட்டி மேலாப்பில் கொஞ்சம் அப்படி மசாலா போட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் உள்ள அந்த மசாலாலாம், அந்த வெங்காயம், பச்சை மிளகா உள்ள மசாலாலாம் மேலால் பெரட்டும் போது அது இன்னும் நல்லாவே இருக்கும். சூப்பராக இருக்குது. பச்சை மிளகா காரம் கூட இதில் ஏறி, ஏன்னா நிறைய பச்சை மிளகா போட்டு பெரட்டியிருக்கோமா, அதனால் காரம் நல்லா ஏறி இருக்குது. உண்மையாகவே சூப்பராக இருக்குது. நம்ம சேனலை நான் சொல்கிறேன், சப்ஸ்கிரைபு சொல்கிறா, நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.